ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 100 days தமிழ் டெஸ்ட் பிளானில் வந்து டே 13 டெஸ்ட் 13 வந்து இன்றைக்கி 9th நியூ புக் தமிழ் இயல் 2ல் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்கள் தான் டெஸ்ட் கொஷினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொத்தமாக வந்து ஒரு 30 கொஷின் இருக்குது. 30 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்ட் பண்ணுறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நியூ புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். 6th ஓல்டு புக்குமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த சிலபஸ்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணி பாருங்கள். தென் ஜிஎஸ்க்கும் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம சிலபஸ் முடிக்க நான் உங்களுக்கு டெஸ்ட்டு ஜிஎஸ்லேயும் கண்டினியூ பண்ணுவேன். ஏற்கனவே வந்து 10th பாலிட்டி 9th பாலிட்டிலாம் உங்களுக்கு நான் அதில் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இப்போது தமிழில் வந்து டே 13 டெஸ்ட் 13 9th நியூ புக் தமிழ் இயல் 2 இந்த சிலபஸ் முடிச்சவங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட்லாம் ரெகுலராக எப்போ வரும்னா நம்ம டெலகிராம் சேனலில் டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன். 2 days ஒன்ஸ் இல்லைனா 3 days ஒன்ஸ் வந்து நான் டேட்டும் டைமும் சொல்லிவிடுவேன். அப்போ வந்து டெஸ்ட் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் எந்த லெசன்லாம் ஃபினிஷ் பண்ணுறனோ அந்த லெசன் தான் உங்களுக்கு நான் ஜிஎஸ்லேயுமே தமிழ்லையுமே வந்து டெஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ 9th இயல் 2 வந்து ஆல்ரெடி கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 9th இயல் வந்து 6 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது அடுத்தடுத்து நான் வீடியோ ஃபினிஷ் பண்ண டெஸ்ட்டுமே உங்களுக்கு வச்சுட்டு வருவேன். யூடியூப் தென் டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தனியாகவும் நம்மக்கிட்ட பேட்சில் வந்து டெஸ்ட்டு நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக யூடியூப்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக இந்த தனி டெஸ்ட் வந்து நம்ம வச்சுட்ருக்கோம். 100 daysல வந்து ஜிஎஸ்க்கும் வந்து ஓரளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணிவிடுவோம். தமிழுக்குமே சிலபஸ் கவர் பண்ணிவிடுவோம். இந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனல்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வந்து கிளாஸஸ் வீடியோ வேணுனாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முதல் வினா பார்க்கலாம். திருக்குறளில் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? ஒவ்வொரு கொஷின் படித்த பிறகும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து வச்சு நீங்கள் ஏபிசிடி ஷேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஓஎம்ஆர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் நோட்லேயே கூட ஏபிசிடி போட்டு நோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். திருக்குறளில் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 10 குறட்பாக்கள் இருக்குது. திருக்குறளில் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்கள் இருக்கிறது. நெக்ஸ்ட், இரண்டாவது வினா. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இளங்கோவடிகள். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள் அவர்கள். அடுத்து, எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள்? மூன்றாவது வினா. எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள்? இது லெசன் நடத்தும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள்? தென் வந்து இந்த நியூ புக் தென் ஓல்டு புக்லாம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம சிலபஸ் வைஸாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி வந்து தமிழ் அறிஞர்களும் கவிஞர்களும் அதுலேயும் வந்து ஒரு 6 to 7 வீடியோஸ் கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அதையும் வந்து பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், முடியரசன் இவர்கள்லாம் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாண்டியர் மண்டலத்தில் தான் வந்து பாண்டி மண்டலத்தில் தான் வந்து ஏரியை கண்மாய்னு அழைப்பாங்க. பாண்டி மண்டலம்னு சொல்லுவாங்க. நான்காவது வினா. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யார் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையை விரிவான பாசன திட்டமாக இருந்தது? தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யார் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையை விரிவான பாசன திட்டமாக இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கரிகால் சோழன். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யார் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையை விரிவான பாசன திட்டமாக இருந்ததுன்னா கரிகால் சோழன். ஐந்தாவது வினா. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சர்தார் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர்தார் காட்டன்.
தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பரமசிவன் அவர்கள். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் பரமசிவன் அவர்கள். 7வது வினா. குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆண்டாள் அவர்கள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள் அவர்கள். 8வது வினா. முல்லை பெரியாறு அணையால் பாசனம் பெறும் மாவட்டங்களில் தவறானது எது? முல்லை பெரியாறு அணையால் பாசனம் பெறும் மாவட்டங்களில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு அணையால் பாசனம் பெறும் மாவட்டங்கள். இதில் தவறானதுன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு. 9வது வினா. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழொலி. பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். இதில் 2 பேருமே வராங்க. வாணிதாசன் மாணவரில் ஒருவர், பாரதிதாசனுடைய மாணவர். 10வது வினா. தமிழர் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழர் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழொலி. தமிழர் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் தமிழொலி. இதில் முடியரசன் பார்த்திங்கன்னா பாரதிதாசனோட மூத்த கவிஞர்களில் ஒருவர். அவரோட தலைமுறையில் மூத்தவர்னு பார்த்திங்கன்னா முடியரசன். 11வது வினா. காவிரியின் பாதையெல்லாம் பூரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் எது? காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல்? ஆப்ஷன் பி, பெரிய புராணம். காவிரியின் பாதையெல்லாம் பூரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல். 12வது வினா. எந்த நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது? எந்த நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சோழநாடு. எந்த நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது? சோழநாடு. விரிமலர் இலக்கண குறிப்பு தருக. விரிமலர் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, விரிமலர்னா முக்காலத்தையும் நமக்கு குறிக்கணும். விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர்னு முக்காலத்தையும் குறித்தா அது வினைத்தொகை. ஒரு சொல் பிரிக்கும் போது மை விகுதி வந்தா அது பண்பு தொகை. வியங்கோல் வினைமுற்று கா இயரில் வந்திருக்கும். உரிச்சொல்னா தவ, நனி, கூர், கழி இதெல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு சொற்களின் முன் அது உரிச்சொல் தொடர். செந்நெல் இலக்கண குறிப்பு தருக. செந்நெல் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண்பு தொகை. இதை எப்படி பிரிக்கலாம்? செம்மை ப்ளஸ் நெல்லுன்னு பிரிக்கலாம். இப்படி பிரிக்கும்போது இதில் மை விகுதி வந்தால் அது பண்பு தொகை. திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? 15வது வினா. திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தரர் அவர்கள். திருத்தொண்ட தொகையை எழுதியவர் சுந்தரர் அவர்கள். அடுத்த வினா 16வது வினா. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலினை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலினை எழுதியவர் யார்? திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து ஆன்சர் இது பி வரணும். ஓகேங்களா, இது சி. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலினை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. இதுவே இன்னொரு நூல் கூட இருக்கு, திருத்தொண்டர் புராணம். புராணம்னு வந்தா திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம். ஓகேங்களா, அது வந்து சேக்கிழாரோடது. இதில் திருத்தொண்ட தொகை சுந்தரர் எழுதினார் இல்லை, அதுவும் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி ஆசிரியர், இந்த 2 நூல்களையும் தான் முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை எழுதியிருப்பாங்க. 17வது வினா. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று சேக்கிழாரை போற்றியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 18வது வினா. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார்? நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குடபுலவியனார். குடபுலவியனார். 19வது வினா. அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருள் உறுதி தரும் தன்மையை கூறுதல் எத்துறை? அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருள் உறுதி தரும் தன்மையை கூறுதல். ஆன்சர் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. அறம் பொருள் என்னும் முப்பொருள் உறுதி தரும் தன்மையை கூறுதல் எத்துறை? முதுமொழி காஞ்சி. புன்புலம் இலக்கண குறிப்பு தருக. 20வது வினா. புன்புலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. 21வது வினா. பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்து செய்திகளை கூறும் நூல் எது? பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்து செய்திகளை கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே புறநானூறுலே வந்து 2 பாடல் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து ரெகுலராக டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய பாடல்கள், அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? யாதும் ஊரே யாவரும் கேளிர். இதோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இப்போ 3 பாடல் சொல்லியிருக்கேன். அந்த 3 பாடலுக்கான ஆசிரியர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரியலன்னா நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த வினா. கீழ்கண்டவற்றுள் கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எது? கீழ்கண்டவற்றுள்
கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீராயி. கீழ்கண்டவற்றுள் கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் தவறானது வீராயி, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். இது எல்லாமே கந்தர்வன் அவர்களுடைய நூல். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? 26வது வினா. வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினை சொற்களை 2 வகைப்படுத்தலாம். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன? 27வது வினா. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 40. தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. 28வது வினா. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி யூமா வாசுகி. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யூமா வாசுகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் யார்? கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர். கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் பி கவிமணி அவர்கள். கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி அவர்கள். வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுதான் ஃபைனல் வினா. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர். அறிவை விரிவு செய், கலை சொற்கள், ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கிற புக் பேக், இலக்கணம், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கங்க. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ இறை அன்பு. இது கூட நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். மீன்கள் இறைச்சி தானே அது. அப்போது நூலாசிரியர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். வாய்க்கால் மீன்கள் இறை அன்பு. லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். கல்லும் மலையும் குதித்து வந்தேன் கவிமணி. அதுக்கு ஆன்சர். மணி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா ஜாலியாக குதிச்சு விளையாடுவோம், செலவு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம். வாசுகினா என்ன? பாம்புன்னு சொல்லுவாங்க. வாசுகி பாம்புன்னு, வாசுகின்னு பாம்போட நேம் கூட சொல்லுவாங்க. அந்த மரத்தில் ஒரு பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். லெசன் கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா இயல் 3 தமிழில். ஜிஎஸ் சீக்கிரம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ தமிழ் போயிட்டுருக்கு. 9th நியூ புக் தமிழ் இயல் 3 தான் நெக்ஸ்ட் டெஸ்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட்டு இதை படித்து வச்சுக்கோங்க. டேட் அண்ட் டைம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் வீடியோவும் இருக்குது. ஜிஎஸ்க்கு, தமிழுக்கு, மேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.